Hi students, very good morning. Today is your new topic, Geography Lesson 7, Human Geography of Tamil Nadu. Tamil Nadoda மானுட புவியியல் பத்தி பார்க்க போறோம். What are the topic we are going to cover in this lesson is to understand the agriculture factors, major crops and their distribution in Tamil Nadu. தமிழ்நாட்டோட வேளாண்மைக்கான முக்கியமான காரணிகள் அண்ட் என்னென்ன பயிர்கள் பயிர் செய்யப்படுது, அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அது பயிர் சாகுபடி செய்கிறோம். செகண்ட் ஒன், டு லேர்ன் அபவுட் த வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க நீர் வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன், டு ஸ்டடி த மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்கள், அது மூலயமா வளர்ந்த தொழிலகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன், டு அனலைஸ் த பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். And last one, to learn about the man-made disasters in Tamil Nadu. தமிழ்நாட்டில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர்கள் என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம். These are the topic we are going to cover in this lesson. First one, introduction. ஸோ ஹியூமன் ஜியாகிரஃபின்னா மானுட புவியியல்வாங்க. ஒரு மனித சமுதாய வளர்ச்சிக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அந்த மனிதனை சுற்றி இயற்கை சூழல், இந்த செயல்பாடுகளை வச்சு தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ மனித சமுதாயம் அது எப்படி வளருது, அவங்கள சுற்றி இருக்க இயற்கை சூழல் செயல்பாடுகள், இதுதான் இந்த மானுட புவியியல் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு வளப்பரப்புகள் எப்படின்ட்டு இருக்கு. ஃபிசிக்கல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், யூட்டிலைசேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு. அதாவது வளங்களை பயன்படுத்துறது, அது எப்படி, அதோட பண்புகள், இதெல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாம். புவியியல் அமைப்பு, அதோட இயற்கை வளங்களையும், நிலப்பகுதி, ஆறுகள், மண்வகைகள், இயற்கை தாவரம், நீர் வனவளங்கள், இதெல்லாமே ஏற்கனவே லாஸ்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த மனிதர்கள் என்னன்னா அவங்களோட அறிவுத்திறனையும் திறன்மைகளையும் வச்சு இந்த வளங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்த ரிசோர்ஸஸை அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த முறையில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ மனிதர்கள் அவங்களோட திறன்களை உபயோகப்படுத்தி இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுறாங்களா அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் அப்படின்ற வேர்ட் என்னென்னா ஒரு லாட்டின் வேர்ட், அகர் அண்ட் கல்ச்சுரா. இந்த ரெண்டுத்துக்கான மீனிங் என்னென்னா ஃபீல்ட் அண்ட் க்ரோயிங், அதாவது நிலம் இல்லைன்னா வளர்தல் அப்படின்றது ஒரு பொருள். ஸோ வேளாண்மை, அதாவது விவசாய நடைமுறைகளில் பயிர் சாகுபடி செய்தல் வரும், கால்நடை வளர்க்குறது அண்ட் பறவைகள், காடுகள் வளர்க்குறது, மீன் பிடித்தல், இது எல்லாமே வேளாண்மை சார்ந்த செயல்பாடுகளில் அடங்கும். தமிழ்நாட்டோட முக்கியமான தொழில் எதுன்னு கேட்டான்னா வேளாண்மை தான் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 65%, இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 65க்கும், அதாவது 65க்கும் மேற்பட்ட மக்களோட வாழ்வாதாரமாக அவங்களோட முதன்மையான தொழிலாக எது இருக்குன்னா விவசாயம் தான் இருக்குது. ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்தில் வேளாண்மை தான் ஒரு பிரதானமாக இருந்து வருது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறை எதுனா வேளாண்மை துறை தான், விவசாயம் தான். வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையில இருக்க ஒரு தொடர்பு தான் விவசாயம். அண்ட் மாநிலத்தோட பொருளாதாரத்தில் வேளாண்மையோட பங்கு எவ்வளோ இருக்குன்னா ஜிடிபி ரேஷியோ சொல்லுவோம்ல 21% அளவுக்கு இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் டிஃபர் ஆகிட்டே வரும். ஸோ அதுவும் இல்லாமல் வணிக ரீதியான பயிர்கள் அப்படின்ட்டு எதெல்லாம் சொல்லலாம்னா சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிஞ்சர்லி ஆயில், கிரவுண்ட்நட், டீ, காஃபி, கார்டமன், ரப்பர், இதெல்லாம் வணிக ரீதியான பயிர்கள் சொல்லப்படுது. அண்ட் பேடி, மில்லட், பல்சஸ், இதெல்லாம் பிரின்சிபல் ஃபுட், அதாவது முக்கியமான உணவு பயிர்களாகவும் சொல்லப்படுது. இதுதான். நெக்ஸ்ட் ஒன், ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். வேளாண்மையை தீர்மானிக்கிற புவியியல் காரணிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விவசாயம் அப்படின்ட்டு பண்ணணும்னா அதுக்கான நிலம் இருக்கணும், நிலத்தில் மண் இருக்கணும், மண்ணோட தன்மையை பொறுத்து தான் என்ன பயிர் செய்யலாம்ன்றதை டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் காலநிலை, கிளைமேட்டிக் கண்டிஷன், பயிர் எல்லா சீசன்லேயும் எல்லா பயிரும் விளையும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பயிரை போடுவாங்க. அதிக மழை பெய்கிற டைமில் அழுகி போகிற ஈஸியாக தண்ணி தேங்குற இடத்துல அந்த பயிரெல்லாம் சாகுபடி செய்ய மாட்டாங்க.
ஸோ வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் சம்மர் சீசனில் செய்வாங்க. மழை அதிக அளவு தண்ணீரையும் தாங்கிட்டு வளரக்கூடிய பயிர்களை தான் மழை காலத்தில் கல்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் நீர்ப்பாசனம், தண்ணீர் இருக்குதா, இது எல்லாமே இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு விவசாயம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதில் லேண்ட் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். நிலத்தோற்றம். தமிழ்நாடு வந்து என்னென்னா நிறைய ஹில்ஸ் அண்ட் பிளாட்யூஸ் அண்ட் பிளைன்ஸ், இது எல்லாமே பலதரப்பட்ட ஒரு நில அமைப்பு கொண்டது அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு பகுதியா அப்படின்ட்டு எதை சொல்லலாம்னா பிளைன்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் அதிக அளவு வண்டல் மண் அதிகமாக இருக்க, சமவெளி பகுதிகளில் வண்டல் மண் அதிகமாக இருக்கும், அலுவியல் சாயில் அதிகமாக இருக்கிறதுனால வேளாண்மைக்கு ஒரு ஏற்ற ஒரு பகுதியாக சொல்லப்படுது. வண்டல் மண் நிறைந்த காவேரி பகுதி வந்து காவேரி சமவெளி பகுதி தான் தமிழ்நாட்டோட குறிப்பிடத்தக்க வேளாண்மை பகுதியாக சொல்லப்படுது. ஸோ காவேரி பிளைன்ஸில் தான் அதிக அளவு வேளாண்மை விவசாயம் செய்யப்படுது. அண்ட் பீடபூமி பிளாட்டியூஸில் வந்து என்னென்னா ஓரளவுக்கு ஏற்ற ஒரு பகுதி. ஏன்னா அந்த பகுதியில் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து விவசாயம் செய்ய முடியாது பிளாட்டியூஸில். அண்ட் மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவில் தான் வேளாண்மை நடவடிக்கை விவசாயம் செய்யப்படுது. ஏன்னா மலைப்பகுதிகளில் குளிராகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் எல்லா பயிர் சாகுபடியும் செய்ய முடியாது. ஸோ அதனால குறைந்த அளவு விவசாயம் தான் செய்யப்படுது. நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலேயும் அண்ட் வெப்பமண்டல பகுதிகளுக்கும் அருகில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எப்பயுமே என்னென்னா வெப்பநிலை, அதாவது கிளைமேட் சம்மர் சீசன் வரையே தான் வெப்பநிலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வறட்சியை தாங்கக்கூடிய, வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர்கள் தான் அதிகமாக பயிர் சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். அதுக்கும் குறிப்பாக பயிர் செய்யணும்னா அதுக்கு தண்ணீர் தேவை. ஸோ தண்ணீர் தான் வந்து என்னென்னா வேளாண்மை கட்டுப்படுத்துகிற முக்கிய காரணியாக சொல்லப்படுது. ஸோ அந்த தண்ணீருக்கு என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே பம்ப் செட்டு இல்லை கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலான்ட்டு சொல்ல முடியாது. ஸோ சம்மர் சீசனில் சில இடத்துல வந்து ட்ரை ஆகிடும் கிணறு, எல்லா பகுதியுமே தண்ணியே கிடைக்காது. அந்த டைமில் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த டைமில் தான் என்னென்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் மழை பொழிவு பொறுத்து அந்த இடத்துல பயிர் சாகுபடி செய்வாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பரில் அதிக அளவு மழை பொழிவு தந்தது. அண்ட் சைக்ளோனும் நிறைய ஃபார்ம் ஆகுற சீசனும் இதுதான், நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் அப்படின்றத லாஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா மழை எந்த இடத்துல தண்ணீர் தேங்குதோ அந்த இடத்துக்கு என்னென்னா அதுக்கு தேங்காத அளவுக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மழை தேங்கக்கூடாது, தண்ணீர் தேங்கக்கூடாது. அப்படியே தேங்கி இருந்தாலும் பயிரை அது பாதிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தான் பயிர் செய்வாங்க, சாகுபடி செய்வாங்க. ஸோ நீர் ஆதாரம்ன்றது பயிர் சாகுபடிக்கு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவக்காற்று வந்து தமிழ்நாட்டோட முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குன்ட்டு சொல்லும். பயிரிடப்படுற காலமும் இந்த பருவத்தில் தான் மேக்சிமம் ஆரம்பிப்பாங்க. இந்த பருவத்தில் இருக்கிற மழையோட அளவு, நீர்ப்பாசன வசதி, இதெல்லாம் வேளாண்மைக்காக அதிக அளவு பாதிக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடத்துலலாம் விவசாயிகள் வாழை அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னாங்க. அண்ட் நெல் பாதிக்கப்பட்டது, ஏன்னா தண்ணீர்லேருந்து அழுகி போயிடுச்சுன்ட்டு எடுத்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சாயில், மண் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். வேளாண்மைக்கு மிக முக்கியமான ஒன்று எதுனா மண் தேவை. மண் வந்து என்னென்னா தாவரங்களோட வளர்ச்சிக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், கனிம சத்தும் ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கறது எதுனா மண் தான். ஸோ மண்ணில் நியூட்ரிஷன், அதாவது நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல வளமான பயிர்கள் வளரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆற்று பள்ளத்தாக்கு, வேலிஸ் அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் தி மோஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவ் ரீஜியன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் as they are covered with fertile alluvial soil. And அதாவது ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் கடற்கரை சமவெளி பகுதிகளிலும் அதிக அளவு வண்டல் மண் இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் வேளாண்மைக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ அதாவது கடற்கரை ஓரம் பகுதிகள்லையும் ஆற்று பள்ளத்தாக்கு, அதாவது வேலிஸ்லையும் என்னென்னா வேளாண்மைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் இரிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். மாநிலத்தோட விவசாயம் செய்கிறதுனாலே பருவமழையை தான் அதிக அளவு நம்பி இருக்கோன்றதை நம்ம கிளைமேட்லேயே சொல்லியிருக்கோம். ஒரு சமமாக ஒரே மாதிரியாக எப்பயும் மழை பெஞ்சிட்டே இருந்தால் அதுவும் பயிர்களுக்கு பாதிப்பை தரும். இந்த மாதிரி பருவ காலத்தில் மட்டுமே பெய்கிற மழையை பொறுத்து மாநிலத்தில் நிறைய பயிர் சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து என்னென்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம சொல்லியிருக்கேன். ஜூன் டு செப்டம்பர், ஆடி மாதம்லாம் சில சமயம் மழை பெய்யும். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் தான் அதிக அளவு பயிர் வந்து போடுவாங்க.
பயிர் செய்யப்படுறது என்னன்னா ஆடி மாதங்கள்ல தான் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்னன்னா நெல் சாகுபடி அதிகமாக போடுவாங்க. நெல் சாகுபடிக்கு பயிரிடப்படுறது ஆடி மாதம் தான் சொல்லுவாங்க. ஸோ வறண்ட காலங்கள்லையும் என்னன்னா நிறைய பயிர்கள் ரெயின்ஃபெட் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டர், அதாவது மானாவாரி பயிர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வறட்சி தாங்கக்கூடிய பயிர்களும் பயிர் செய்யப்படுறது அந்த காலங்கள். And then types and regions of agriculture practices in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வேளாண்மை முறைகளோட வகைகளோ அது என்னென்ன வகைகள் பகுதிகளில் செய்யப்படுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், தீவிர தன்னிறைவு வேளாண்மை அப்படின்றது தமிழ்நாட்டோட சில பகுதிகள் தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளிலும் பின்பற்றப்படுறது எதுனா சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். செகண்ட் ஒன், பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், தோட்ட வேளாண்மை. இது வந்து ஹில்லி ஸ்லோப்ஸில் தான் அதிகமாக செய்வாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி இல்லை கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் தான் இருக்குது. வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹில் ஸ்லோப்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மிக்ஸ்டு ஃபார்மிங், கலப்பு வேளாண்மை. அதாவது காவேரி இல்லை தென்பெண்ணை ஆற்று படுக்கைகளில் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா செய்யப்படுறது மிக்ஸ்டு ஃபார்மிங், கலப்பு வேளாண்மை. எல்லா விதமான பயிர்களும் செய்யப்படுறது பயிர்விக்கப்படுறது எதுனா எந்த இடத்துல தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற என்னென்ன வேளாண்மை தமிழ்நாட்டோட வேளாண்மை பருவ காலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வெப்பநிலை இல்லை மண்ணோட ஈரப்பதத்தை அடிப்படையாக வச்சு தான் விவசாயிகள் அவங்களோட பருவ காலம் எந்த காலத்தில் என்னென்ன பயிர் விளைவிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் த ஸ்டேட் ஹேஸ் த ஃபாலோயிங் கிராப்பிங் சீசன். ஸோ மாநிலத்தோட வேளாண்மை பருவ காலங்கள்ன்றது இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன பருவம்ன்றது சித்திரை பட்டம் இல்லைன்னா சொர்ணவாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஏப்ரல் மே இந்த சீசனை சொல்லுவாங்க, இந்த மந்த்தை சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா இந்த காலத்துல தான் விதைகளை விதைப்பாங்க. அண்ட் அந்த டைமில் ஏப்ரலில் மேலே போட்ட விதைகளை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அறுவடை செய்வாங்கன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் அறுவடை செய்வாங்க. என்னென்ன பயிர்கள்னா பருத்தி, திணை வகைகள் போடுவாங்க. செகண்ட் ஒன், சம்பா, ஆடிப்பட்டம், அதாவது ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மந்தில் ஏதாவது ஒரு மந்தில் விதைப்பாங்க. அதான் நான் நெல் சாகுபடின்ட்டு சொன்னேன். அண்ட் அறுவடை எப்போ நடக்கும்னா ஜான் அண்ட் ஃபெப்ல நடக்கும். இதில் குறிப்பாக நெல்லும் இல்லை கரும்பும் தான் சாகுபடி செய்வாங்க. ஸோ நெல் வந்து என்னென்னா 3 to 4 months, அதிகபட்சம் என்னென்னா 4 monthsக்குள்ளே 3 months வந்து சில நெல் வகைகள்லாம் 3 மாதம் போதும், சில நெல் வந்து என்னென்னா 4 மாதம் ஆகும். அண்ட் கரும்பு சாகுபடி வந்து 9 months ஆகும் கரும்பு சாகுபடி செய்ய. தேர்ட் ஒன், நவரை வந்து என்னென்னா நவம்பர் டிசம்பரில் விதைப்பாங்க. அண்ட் ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து என்னென்னா அறுவடை செய்வாங்க. இதில் முக்கியமான பயிர்கள் என்னென்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் அண்ட் வாட்டர்மெலன், இதெல்லாம் இதில் பயிர் செய்யப்படுற முக்கியமான பயிர்கள். ஓகே, இன்னைய செஷனில் என்ன பார்த்துப்போனா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அதாவது ஹியூமன் ஜியோகிரஃபினா என்னன்றதை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது மானுட புவியியல் பற்றி பார்த்துருக்கோம். விவசாயம்னா என்ன, விவசாயத்தோட புவியியல் காரணிகள்லாம் என்ன, அண்ட் தென் தமிழ்நாட்டோட வேளாண் பருவ காலங்கள் என்னென்னன்றது பார்த்துருக்கோம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.